லிவரில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒவ்வொரு செல்லில் இருக்கக்கூடிய மெம்பரேனில் ஒரு சிமெண்ட் மாதிரி ஒரு சின்ன கெமிக்கல் ஒரு நாளைக்கே உடம்புக்கு 2000 மில்லிகிராம் தேவை. ஸோ அதிகபட்சம் செம்மறி ஆட்டுக்கறியில் 100 கிராமில் ஒரு 120 130 மில்லிகிராம் தான் இருக்குது. குறைஞ்சபட்சம் பால், சிக்கனு, ஃபிஷ்ஷு அல்லது ஈவன் வெள்ளாட்டுக்கறி இது எல்லாமே கொலஸ்ட்ரால் கம்மி தான். பெரிய டிஃபரன்ஸ் கிடையாதுங்க. நீங்கள் ஈவன் ஒரு 1/4 கிலோ ஒரு நாளைக்கு செம்மறி ஆட்டுக்கறியே சாப்பிட்டாலும் அதிகபட்சம் நீங்கள் ஒரு 300 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் சாப்பிட முடியும், அவ்வளோதான். அப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. இதே கறியில் இருக்கக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட் அளவுகள், செம்மறி ஆட்டுக்கறி, பீஃபு, போர்க் இதுதான் இருக்கிறதுல நிறை கொழுப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட பாலே அதில் 80% நிறை கொழுப்பு இருக்குது. வெள்ளாட்டுக்கறி அப்புறம் நாட்டுக்கோழி அல்லது பிராய்லர் கோழி தோலோட சாப்பிட்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே கேட்டகரியில், அது 2வது லெவலில் வருது. மீன், சிக்கன் தோல் இல்லாமல் சாப்பிட்றதுலாம் 3வது கேட்டகரியில் வருது. முட்டையிலேயே நிறை கொழுப்பு கம்மியாக தான் இருக்குது. ஸோ உணவுலேயே இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவுகள் பெருசாக அந்த கறிக்கு பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை. அப்படியே டிஃபரன்ஸ் இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய அளவுகள் ஆக்சுவலாக ரத்த கொலஸ்ட்ரால் அளவுகளை அதிகப்படுத்தாது. ஆனால் உணவில் இருக்கக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட் நிறை கொழுப்பு அளவுகள் அது கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணும். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட சாரார் அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை ஆல்ரெடி உள்ளவங்களுக்கு மட்டும்தான்.